மாமா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போ வந்துட்டு ஒரு பிரபலமான ஹோட்டல் வந்துட்டு மூடுற நிலைமையில இருந்துச்சு. அந்த எம்ப்ளாயிஸ்லாம் எங்கே போகணும் எது போகணும்னு தெரியல. உடனே மாமா ஏன் நம்ம எங்களுக்கு வேலை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணார். அதுதான் நம்ம ஹோட்டல் ஸ்ரீ வாசம்பவன். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா வடபழனி டிப்போ பக்கத்தில் ஒரு 500 மீட்டரில் அப்போலோ ஃபார்மசி இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீ வாசம்பவன் இருக்குது. இந்த ஹோட்டல் எனக்கு 1 இயராக தெரியும். இவங்க ஹோட்டல் திறந்த முதல் நாள்லேருந்து வந்துட்டு இருக்கீங்க ரெகுலராக வந்து. டிஃபன் நல்லா இருக்கும். இன்னைக்கு மினி டிஃபன் சாப்பிட்டேன். குடிக்கிற அமௌண்ட்டுக்கு 70 ருபீஸ்க்கு வர்த்தபிளாக தான் இருக்குங்க. இது காஃபி ஆர் மில்க் சாய்ஸ் கொடுக்குறாங்க. 70 ருபீஸ்க்கு நல்லா வர்த்துவாங்க. எல்லாரும் வந்து ட்ரை பண்ணிக்குவாங்க. அவங்க கொடுக்குற காசோட ஜாஸ்தி தான் இருக்குது குவாலிட்டி வந்து. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வரணும், ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில் வடபழனின்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இங்கே ஒரு ஹோட்டலில் மார்னிங் மினி டிஃபன் காம்போ கொடுக்குறாங்க. அதில் கேசரி, இட்லி, பொங்கல், மினி வடை, பூரி, மினி மசாலா தோசைன்னு வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காஃபி ஆர் மில்க் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து வெறும் 70 ரூபாய்க்கு வச்சு சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்களாம். இந்த ஹோட்டலோட பேர் ஸ்ரீ வாசம்பவன். வாங்க இந்த ஹோட்டலை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த ஹோட்டலோட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹோட்டல் எனக்கு 1 இயராக தெரியும். எப்பயுமே வந்தால் மினி டிஃபன் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். இன்றைக்கும் அதே தான் நாங்கள் சாப்பிட்டோம் 2 பேருமே. இதில் சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இட்லி அப்புறம் தோசை எனக்கு ரொம்ப ஃபேவரட். இங்கே எப்பயுமே அது சாப்பிட்ருக்கேன். நான் இங்கே ஒரு 6 மந்த்ஸாக டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி இருந்தாலும் குவான்டிட்டி இருந்தாலுமே டீசெண்டாக இருக்குது. ஒரு குடிக்கிற அமௌண்ட்டுக்கு 70 ருபீஸ்க்கு வர்த்தபிளாக தான் இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து ரெகுலர் கஸ்டமர். இவங்க ஹோட்டல் திறந்த முதல் நாள்லேருந்து வந்துட்டு இருக்கீங்க ரெகுலராக வந்து. ஃபஸ்ட்டு வந்து இங்கே வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மினி டிஃபன் ஃபஸ்ட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பட் குவாலிட்டி, மெயின் நீட்னஸ்ஸு அண்ட் கஸ்டமர் சர்வீஸு, இது ஆர் த மெயின் ரீசன்ஸ் நான் இங்கே ரெகுலராக வர்றதுக்கு. மார்னிங் கரெக்டாக வந்து ஒரு டிஃபன் சாப்பிட்டானா முடிஞ்சு போச்சு. எல்லாமே நான் ஈவன் மத்தியானம் லஞ்ச் சரி, ஈவன் மார்னிங் டிஃபன் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொடுக்குற காசோட ஜாஸ்தி தான் இருக்குது குவாலிட்டி வந்து. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வரணும், ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா சொல்லிட்டு. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த ஹோட்டலுக்கு. ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் வந்தேன். மினி டிஃபன் ட்ரை பண்ண வந்தால் சரி, அப்படியே பக்கத்தில் தான் வீடு, அப்படியே நடந்தே வந்துட்டேன் பக்கத்தில். மினி டிஃபன் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்தது. தோசை, பூரி குருமா நல்லா இருந்தது. தோசை, பொங்கல் கூட சூப்பராக இருந்தது. இட்லி, சாம்பார், சட்னிலாம் நல்லா இருந்தது. கேசரி ஸ்வீட்டு சூப்பராக இருந்தது. இது காஃபி ஆர் மில்க் சாய்ஸ் கொடுக்குறாங்க. 70 ருபீஸ்க்கு நல்லா வர்த்துவாங்க. எல்லாரும் வந்து ட்ரை பண்ணிக்குவாங்க. சூப்பர். ஓகே, நான் இந்த ஹோட்டலில் ஒரு 2-3 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். டிஃபன் நல்லாயிருக்கும். இன்றைக்கி மினி டிஃபன் சாப்பிட்டேன். இட்லி, பூரி, தோசை, வடகறி, ஸ்வீட்டு நல்லா இருந்தது. ஒரு காஃபி கொடுப்பாங்க, நல்லா இருந்தது. இது வரைக்கும் நான் சாப்பிட்ட வரைக்கும் எந்த குறையும் கிடையாது, நல்லா இருந்தது எல்லாமே. மினி டிஃபன் கூட காஃபி ஆர் மில்க் கொடுப்பாங்க. ஓகே, அது 70 ருபீஸ் தான், ஒர்த்து தான் சாப்பிட்றதுக்கு. ஃபுட்டோட குவாலிட்டி நல்லா இருக்குது. எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹோட்டலுக்கு வரோம். மினி டிஃபன் சாப்பிட்டோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா 70 ருபீஸ்க்கு நல்ல மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. குவாலிட்டி வைஸ் ஃபுட்டாக இருந்தது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முருகன். என்னோடய ஹோட்டல் நேம் வந்துட்டு ஹோட்டல் ஸ்ரீ வாசம்பவன். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா வடபழனி டிப்போ பக்கத்தில் ஒரு 500 மீட்டரில் அப்போலோ ஃபார்மசி இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீ வாசம்பவன் இருக்குது. நம்ம ஹோட்டல் ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாமா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போ வந்துட்டு ஒரு பிரபலமான ஹோட்டல் வந்துட்டு மூடுற நிலைமையில இருந்துச்சு. அந்த எம்ப்ளாயிஸ்லாம் எங்கே போகணும் எது போகணும்னு தெரியல. உடனே மாமா ஏன் நம்ம எங்களுக்கு வேலை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணார். அதுதான் நம்ம ஹோட்டல் ஸ்ரீ வாசம்பவன். நம்ம ஹோட்டல் ஸ்டார்டிங் டைம் வந்துட்டு 7 o'clock டு டெல் நைட்டு 11 o'clock வரை இருக்கும். மார்னிங் வந்துட்டு டிஃபனு, மதியம் வந்துட்டு மீல்ஸு, நைட் வந்து டின்னர். மார்னிங் டிஃபனில் வந்துட்டு என்னென்னா ஒரு மினி டிஃபன் கொடுக்குறோம் காம்போ மாதிரி. அந்த காம்போவில் வந்துட்டு ஒரு பீஸ் இட்லி, ஒரு வடை, ஒரு ஸ்வீட்டு, ஒரு மசால் தோசை, ஒரு பூரி, ஒரு பொங்கல். இல்லை காஃபி அல்லது மில்க் எதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் சேர்த்து 70 ருபீஸ்.
அந்த மினி டிஃபன் காம்போ வந்துட்டு 7 to 10 மணி வரையும் அவைலபிளாக இருக்குங்க. நம்மக்கிட்ட மினி டிஃபன் தவிர்த்து மற்றது வந்துட்டு இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இருக்குது. இதை தவிர்த்து ஒரு மில்லட்டில் வந்துட்டு 4 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் இடியாப்பம் ட்ரை பண்ணலாம். எல்லாமே ட்ரை பண்ணால் காஸ்ட்டு கம்மியாக குவாலிட்டியாக இருக்கும். மதியானம் வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் மீல்ஸ் இருக்குது. எல்லாமே அன்லிமிட்டடாக தான் கிடைக்கும். மார்னிங் எப்படி நம்மக்கிட்ட மினி டிஃபன் காம்போ இருக்கோ அதே மாதிரி ஈவினிங் டைம்லேயும் ஒரு டின்னர் காம்போ இருக்குது. டின்னர் காம்போவில் வந்துட்டு ஒரு பீஸ் இட்லி, ஒரு பீஸ் இடியாப்பம், ஒரு சாம்பார் வடை, ஒரு மஷ்ரூம் தோசை இல்லை பன்னீர் தோசை. அது வந்துட்டு நம்ம சாய்ஸ். சைனீஸ் ஃபுட் வந்துட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 11 o'clock வரையும். நம்ம ஹோட்டல் வந்துட்டு கடந்த 2 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கெல்லாம் ஃபுல் சப்போர்ட் வந்துட்டு நம்ம கஸ்டமர் தான். இதுக்கு மேலேயும் நம்ம மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.